அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய தோழர் பத்ரி அவர்கள். வணக்கம். பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே இல்லைன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தரப்புலேருந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு பத்திரிகை செய்தி நிறுவனங்களாக சந்தித்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கும் ஒன்று பிடிஐக்கு கொடுத்துருக்கிறாரு. முதல்ல அவருடைய இந்த பத்திரிகையாளர் அணுகளை எப்படி பார்க்குறீங்க? அதற்கப்புறம் நம்ம நேர்காணலுக்குள்ளே போகலாம். இல்லை, ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு எல்லா பத்திரிகையாளர்களும் பொது இடத்துல சந்திக்கிறத தவிர்த்து வந்தார். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் தேர்தல் நேரத்தில் ரொம்ப செலக்டிவாக அவர் தயாரிக்கப்பட்ட கேள்விகளை ஊடகவியலாளர்களுக்கு கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆன்சர் பண்ணக்கூடிய அளவிற்கு மட்டும் அவருடைய மீடியா ப்ரீஃபிங்கிறது இருக்குது. மோடியை யார் விமர்சிக்கிறாங்களோ அந்த மீடியாக்களுக்கு அவர் பேட்டி கொடுக்கறதில்ல. அவரை ப்ரைஸ் பண்ணக்கூடிய மீடியாக்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது கூட எதுக்குன்னு சொன்னால் ஒரு தோல்வி பயம்தான். அவர் மேடைகளில் பேசுகிறத யாரும் கேட்குறதில்ல, அவருடைய ட்வீட்டை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. குறிப்பாக மோடி பாஜகவுடைய சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறவங்க எண்ணிக்கை ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ ஒருவேளை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பயன்படுத்தி இந்த ஊடகங்கள் வாயிலாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை அவர் நடத்துகிறாரோ அப்படிங்கிறதான் சந்தேகப்பட வைக்குது. அவருடைய அந்த மீடியா சம்மந்தமான அவருடைய அப்ரோச் சந்தேகப்பட வைக்குது. இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்னவெல்லாம் அவர் பேசணும்னு நினைக்கிறாரோ அதற்கான கேள்விகளாக ஊடகவியலாளர் கேட்குறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக பதில் சொல்கிறாரு. எல்லா ஊடகவியலாளர்களும் ஒரு பொது இடத்துல சந்திச்சாருன்னா அது கரெக்டு. இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் மூத்த பத்திரிகையாளர் என் ராமும் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பொது இடத்துல இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு. இவ்வளவு மணிக்கணக்கில் ஊடகங்களுக்கு பேசக்கூடிய மோடி ஏன் அவங்களுக்கு பதில் சொல்லலை? ஏன் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் பேட்டி கொடுக்கணும்னு நினைக்கல? அப்போ இது மக்களை திசை திருப்புகிற, இன்னும் சொல்லப்போனால் மக்களை ஏமாற்றுகிற ஒரு வேலை அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் இதற்கு முன்பு பேசும்போதுமே கூட ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊடகங்கள் 10 வருஷமாக ஒரு சார்பாக இருந்துகிட்ருக்காங்க, அதனால் நான் ஊடகங்களை தவிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு வகையில் மோடி சொன்னது கரெக்டு தான். ஏன்னா ஊடகங்கள் ஒரு சார்பாக தான் இருந்திருக்கு. மோடி என்ன சொல்கிறாரோ அதை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையில் தான் நம்முடைய மீடியா என்பது இந்தியாவில் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு சோஷியல் மீடியா மிகப்பெரிய அளவுக்கு தடுக்கப்பட்டது என்பது இங்கே தான். அதே போல் நீங்கள் பத்திரிகை சுதந்திரம் என்பது முடக்கப்பட்டதும் இங்கே தான். ரொம்ப ஃப்ரீ ப்ரெஸ்ஸுங்கிறதே இல்லை. அதை பல சர்வதேச ஊடகங்கள்னு சொல்லியிருக்கு, இந்தியா எல்லைக்குள் இருக்கிற பல ஊடகங்கள்னு சொல்லியிருக்கு. மோடியை விமர்சித்து எழுதக்கூடிய பேனாக்கள் பறிக்கப்படுவதும், அந்த கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஊடகவியலாளர் சிறையில் தள்ளப்படுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த வகையில் பார்த்தா ஒருதலை பட்சமாக மோடியின் சார்பாக தான் பெரும்பாலான ஊடகங்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படின்னா ஒருதலை பட்சமாக இருந்திருக்காங்கன்னு இவர் இந்த மீடியாவில் பேசியிருக்கலாம்ல, ஏன் பேசாமல் இருக்கார்? பிரதமர் என்ற வகையில் அவர் பேசுகிற கருத்தை யார் மறுக்க போகிறாங்க? இப்போ இது ஒரு டைவர்ஷன். அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை திசை திருப்புகிற ஒரு உத்தியாகத்தான் அவருடைய இந்த அணுகுமுறையை நான் பார்க்குறேன். பிடிஐயில் கொடுத்துருக்கக்கூடிய இன்றைய நேர்காணல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்போவுமே நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த முறை அவர் பேசும்போதுமே வாரணாசியில் நாமினேஷன் பண்ணிட்டு பேசும்போது சொன்னது கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் பேசலைன்னாரு. அது நல்ல ட்ரோல் ஆச்சு. அதற்கப்புறம் மேடைகளில் அவர் பேசினதும் ட்ரோல் ஆச்சு. அப்போ அவருடைய இந்த பேச்சு திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களுக்கு நான் எதிரானவன் இல்லை அப்படிங்கிற அந்த பேச்சும் மேடை பேச்சும் முரணாக இருக்குது. அதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி அதை நினைக்கிறீங்க? இல்லை, தொடர்ந்து காலையில் பேசுகிறத மாலை மாற்றி பேசுகிறாரு, மாலையில் பேசுகிற அடுத்த நாள் காலையில் மாற்றி பேசுகிறாரு. இப்படி தேர்தல் பதட்டம் அவர் மாற்றி மாற்றி பேச வைக்குது. இஸ்லாமியர்களுக்காக நான் பேசலைன்னு சொல்ல மோடி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாம் பாஜ் ஹமாரே பச்சீஸ் அப்படின்னு பேசினார். நாம் 5 நமக்கு 25 குழந்தைகள் அப்படிங்கிறத பேசினார். காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தோன்னே இது முஸ்லீம் லீக் தயாரித்த தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே போல் மன்மோகன் சிங்கே ஒரு முறை நான் குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது என்கிட்ட கவலைப்பட்டார். முஸ்லீம்களுக்கு தான் இங்கே ப்ரையாரிட்டி இருக்குது, எல்லா திட்டங்களும் அவங்கள நோக்கி தான் போகுதுன்னு என்கிட்ட கவலைப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுவெல்லாம் என்ன? இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக அவர் பேசலையா? தாலியை கூட நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும், காங்கிரஸ் வந்தால் முஸ்லீம்களுக்கு பிடும்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் 5இல் 1 பங்கு இந்தியாவுடைய வருமானம் அல்லது ஜிடிபி முஸ்லீம்களுக்கு போகுது அப்படின்னு பேசுனதெல்லாம் இவர் தானே. ஸோ இவருடைய கடந்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். குஜராத்தில் 2000 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் கூட என்னுடைய காரில் ஒரு நாய் அடிபட்டால் என்ன வருத்தம் வருமோ அந்த வருத்தம் தான் எனக்கு அப்படின்னு பேசினார்ல. அதே வன்மத்தோடு தான் இன்றைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அணுகுமுறை என்பது மோடிக்கிட்ட இருக்குது. ஒருவேளை தேர்தல் தோல்வி காரணமாக மேடையில் ஒரு மாற்றி பேசலாம். மக்கள் நிச்சயமாக ஒருபோதும் அவரை நம்ப தயாராகலை. இன்றைக்கு நீங்கள் குஜராத்தில் போய் பார்த்தீங்கன்னா மோடி அங்கேருந்து சிஎம்மாக ஷிஃப்ட் ஆகி பிஎம்மாக 10 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் குஜராத்தில் போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக தான் நடத்தப்படுகிறாங்க. எப்படி அஸ்ஸாமில் இந்த என்ஆர்சி வந்ததுக்கு பிறகு ஷெல்டரில் 19 லட்சம் மக்கள் அடைக்கப்பட்டாங்களோ அதே போல் தான்
நீங்கள் வந்து குஜராத்லேயும் இஸ்லாமியர்கள் வசிக்கிற பகுதிகள் முழுவதும் பெரிய பெரிய சுவர்கள், பெரிய பெரிய கதவுகள் என்று அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு அகதிகள் வாழ்க்கையில் தான் வாழ்கிறாங்க. நிச்சயமாக 3வது முறை இவர் வந்தார நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த நிலைதான் ஏற்படுங்கிற ஒரு சமூக அச்சம் என்பது உருவாகி இருக்கிறது. அதை மறைப்பதற்கு நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் அல்ல அப்படின்னு மோடி பேசுகிறாரு. மோடி பேசுவதை மக்கள் ஒருபோதும் நம்ப தயாராக. நீங்கள் வாக்கு வங்கிக்காக, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரி குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசலை, நான் வந்து காங்கிரஸ் என்ன சொல்ல வருதோ காங்கிரஸுக்கு எதிராக தான் பேசுகிறேன், ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவனாக முன்னிறுத்தப்படுறேன் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு பேசுகிறீங்களா? இல்லை, ஒருவேளை வந்து வாக்கு வங்கிக்காக தான் எதிர்க்கட்சி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் மோடிகிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு மோடி நேர்மையாக பதில் சொல்லட்டும். புல்டோசரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற ட்ரைனிங்கை யோகி ஆதித்யநாத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பேசினார்ல மோடி. இல்லை நான் அதை பேசலைன்னு அவர் மறுக்க முடியுமா? குஜராத், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய புல்டோசர் யாருக்கு எதிராக பயன்பட்டது? அங்கே இருக்கிற கணிசமான இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்பட்டது. அப்போ எங்கே பயன்படுத்த வேண்டும் என்ற ட்ரைனிங்கை யோகிகிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, முஸ்லீம்களை தரைமட்டமாக்குவதற்கு, அவருடைய வாழ்க்கையை பறிப்பதற்கு புல்டோசரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து மோடி என்டாஸ் பண்ணுறாரு. அப்படின்னா எதிர்க்கட்சிகள் எங்கே வாக்கு வங்கிக்காக பேசுகிறாங்க? நீங்கள் தான் உங்கள் வாக்கு வங்கிக்காக. இன்னும் சொல்ல போனால் மெஜாரிட்டி ஓட்டு ஹிந்து கன்சால்டேஷனுக்காக நீங்கள் வந்து முதல் நாள் வேறு மாதிரி பேசுகிறீங்க, அடுத்த நாள் வேறு மாதிரி பேசுகிறீங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் அல்ல இங்கே வந்து வாக்கு வங்கிக்காக பேசுகிறது. வாக்கு வங்கி அரசியலை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டோனில் பேசுகிறதுங்கிறது வந்து டபுள் டங்குன்னு சொல்லுவாங்க, இரட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க. இவருக்கு இரட்டை நாக்கு கூட கிடையாது. 29 மாநிலங்கள் இருக்குன்னு சொன்னால் 29 நாக்குகளோடு இருக்கக்கூடியவர் தான் மோடி. இப்போ வட மாநிலங்களில் போய் என்ன பேசுகிறாரு? 5th பேஸ் ஆஃப் எலெக்ஷன் நடக்குது, அங்கே போய் என்ன பேசுகிறாரு? தென் மாநிலங்களுக்கு எதிராக பேசுகிறாரு. வட மாநிலங்களை பற்றி தென் மாநில மக்கள் வந்து வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலும் ஒவ்வொரு முகமூடியை மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு டோனில் பேசுகிறதுங்கிறது மோடிக்கு கை வந்த கலையாக இருக்குது. அதே வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசுவது ஆர்எஸ்எஸும் மோடியும் தானே தவிர நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் வளர்ச்சியை பற்றி தான் பேசுகிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு இந்தியா எப்படி பின்னோக்கி போயிருக்கிறது ஒவ்வொரு பேராமீட்டர்லையும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலையும் இருக்குது, தலைவருடைய பேச்சிலையும் இருக்குது. இவங்க தான் முழுக்க முழுக்க ஹிந்து, முஸ்லீம், பாகிஸ்தான், ஜிஹாத் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்க. வாக்கு வங்கி மனதில் வைத்துக்கொண்டு பேசக்கூடியது மோடி தானே தவிர எதிர்க்கட்சிகள் ஒருபோதும் பேசல. இவருடைய இந்த பிரச்சாரம் ஒரு கை கொடுக்குமா? 2ஆம் கட்டத்திற்கு அப்புறத்துலேருந்து நிறைய இது தொடர்ச்சியாக இதே மாதிரியான டோனை பிரச்சாரத்தில் பின்பற்றாரு. அப்போ இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நம்புறாரா? இல்லை, ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு அட்டம் பண்ணி பார்க்குறாரு. அதாவது வந்து 3 கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் கூட என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி வந்து ஒரு 396 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்த பின்னணியில் வரக்கூடிய எக்ஸிட் போல் என்னன்னா, பிஜேபி வந்து 100 இடங்கள் கூட ஜெயிக்காது அப்படின்னு சொன்னாங்க. 4, 5ஆம் கட்ட வாக்குப்பதிவுன்னு அதான் நிலைமை. அப்படின்னா ரொம்ப தோக்க போகிறோன்னு தெரியும். ரொம்ப மோசமான தோல்வி தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ரொம்ப வேடிக்கையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புல்டோசர் கொண்டு வந்து ராமர் கோவில் இடிச்சிருவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. வந்துருவாரு. இப்போ அமித்ஷா என்ன பேசுகிறாருன்னா, நாங்கள் சீதைக்கு கோவில் கட்டுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ராமர் வந்து இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டு. அந்த பிராண்டு வாக்கு வாங்க பயன்படலைன்னு சொன்னால் வேறு பிராண்டை முன்னிறுத்துவாங்க அப்படின்னு. அது மாதிரி சீதாங்கிற புது பிராண்டை வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ அப்படி வந்து தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் வந்து மோடி தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. லாஸ்ட் லெக்கில், அதாவது வந்து 5 ரவுண்டு ஓடக்கூடிய ஒரு ட்ராக்கில் வந்து கடைசி ரவுண்டில் வந்து தோக்க போகிறோம், ரொம்ப மோசமான தோல்வியை தவிர்ப்பது கொஞ்சம் ஓடி பார்ப்போமே அப்படிங்கிற ஓடக்கூடிய தோற்றுப்போன ஒரு ஓட்டப்பந்தய வீரருடைய ஓட்டத்திற்கும் மோடியினுடைய இந்த நாடக பாணியிலான தேர்தல் பிரச்சாரத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நிச்சயமாக மக்கள் அவருக்கு மிகப்பெரிய தேர்தல் தோல்வி என்கிற பரிசை, அந்த பரிசு பெட்டியை வந்து அவருக்கு அன்பளிப்பாக வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் தோல்வின்னு சொல்கிறீங்க. இந்த தேர்தலில் அயோத்தி ராமர் குறித்தும் இந்துக்கள் குறித்தும் இன்னொன்று இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற வகையில் நிறைய பிரச்சாரங்கள் போகுது. இதற்கு முன்பு வந்து போன தேர்தலெலாம் அயோத்தி ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா அவங்ககிட்ட முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்தாங்க. இப்போது அப்படி ஒரு அஜெண்டா அவங்ககிட்ட இல்லை, அதனால் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம்னு சொல்கிறாங்களா? அதுதான், ராமர் கோவிலை கட்டினாலே மொத்த வாக்குகளும் உங்களுக்கு கிடைச்சிடும் நினச்சாங்க. இப்போ அது அல்ல, மக்கள் வந்து பொருளாதார பிரச்சனைகளை முன்வைத்து தான் இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்கங்கிறதான் எல்லாருமே எழுதிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. நீங்கள் கோடி மீடியான்னு மோடியை வந்து ப்ரைஸ் பண்ண எல்லா மீடியாக்களும் இன்றைக்கி வந்து டோன் மாற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பல தொலைக்காட்சிகள் வந்து பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணிக்கிறது. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தை பின்தொடர்ந்து போனால் மக்கள் வந்து விரட்டுறாங்க. ஒரு அன்ரெஸ்ட்டுங்கிறது எல்லா இடங்களும் இருக்குது. இவங்க வந்து பூத்தை கேப்சர் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மைனர் வந்து ஒரு 8 ஓட்டை பிஜேபிக்காக காஸ்ட் பண்ணி அதை செல்ஃபாக வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இப்போ தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்ததுக்கு பிறகு அது பிஜேபியை வந்து பிஜேபி செய்யக்கூடிய இந்த தவறுகளையும் குற்றங்களையும் ஒளிபரப்பக்கூடிய தன்மைக்கு மீடியாக்கள் என்பது வந்திருக்கு.
அப்போ எல்லா வகையிலும் வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலை என்பது உருவாகி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வந்து அதாவது இஷ்யூ நான் இஷ்யூன்னு இருக்குல்ல, நான் இஷ்யூங்கிற முறையில் வந்து பாகிஸ்தானை சொல்கிறது, அதே போல் வந்து காஷ்மீரை வந்து நாங்கள் பாக் ஆக்கப்போயிட்டு காஷ்மீரை வந்து நாங்கள் 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நாங்கள் அதை வந்து கைப்பற்றிடுவோம்னு சொல்கிறது. தேச நலன் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் மக்கள் வந்து இதுக்காக தானே உங்கள்கிட்ட மேண்டேட் கொடுத்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் பண்ணாத விஷயத்தை வந்து 3வது முறை எங்களுக்கு ஆட்சிக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் 10 ஆண்டு உங்கள்கிட்ட என்ன ட்ராக் ரெக்கார்டு, இதெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு 10 ஆண்டுகள் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு ஒரு 2 தேர்தல் பொதுக்கூட்டங்களில் மோடியோ அல்லது வந்து நட்டாவோ அமித்ஷாவோ பேச சொல்லுங்க பார்ப்போம். 10 ஆண்டுகள் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், பாசிட்டிவான எங்களுடைய சில வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. இது கண்டினியூ ஆகணும்னா நீங்கள் சொல்கிறீங்க 2047 வந்து எங்களுக்கு விஷன் இருக்குது அப்படின்றீங்க. அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி குறித்து மோடி கனவு காண்கிறார் அப்படின்னு இன்றைக்கி எழுதுகிறாங்க. எப்படி வந்து ஹிட்லருக்கு சொன்னாங்களோ அது மாதிரி 1000 ஆண்டுகளுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 1000 ஆண்டுகளுக்கு வேண்டாம், 2047 கூட வேண்டாம், லாஸ்ட் 10 இயர்ஸில் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 2014 விட 2019 உங்களுக்கு அதிகமான மெஜாரிட்டி கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டி, நீங்கள் என்ன நினச்சாலும் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை வந்து பெருமளவு வெட்டி சுருக்குனீங்க. 2 கோடி வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. இன்றைக்கி வேலையின்மையில் இந்தியா பெரிய அளவு உச்சத்திற்கு போயிருக்கிறது. விலைவாசி உயர்வுப்பட்டு கேட்கவே வேண்டாம். நீ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழை எளிய மக்கள் வாங்குகிற அனைத்து பொருட்களுக்குமான விலை என்பது மிகப்பெரிய அளவுக்கு தாறுமாறாக உயர்ந்திருக்கு. நீங்கள் சொன்ன எதுவுமே செய்யலை. நீங்கள் டிஜிட்டல் இந்தியா, அந்த இந்தியா, எவ்வளவோ இந்தியான்னு பேர் வச்சு பார்த்தீங்க, எந்த இந்தியாவும் உங்களால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃபெயில்டு கவர்மெண்ட்டு. நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு நெருக்கடி என்பது இருக்கிறது. அரசு வந்து எல்லாருக்குமான அரசாக இருக்கணும், இது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக இருக்குது. நம்மகிட்ட வரி வாங்கி கொண்டு கார்ப்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணக்கூடிய அரசாக இருக்குது. இந்த அரசை தவிர்த்து விட்டு ஒரு மக்களுக்கான அரசாக, குறைந்தபட்சம் எங்களுடைய அபிலாஷைகளை புரிந்து கொண்ட அரசாக இருக்கணும் அப்படின்னு அரசு, இந்த புதிய அரசு வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அப்போ இதை வந்து எப்படியாவது இதெல்லாம் நம்ம பேச முடியல. இப்போ பேச முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு அஜெண்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. ராமர் கோவிலும் கை கொடுக்கல. இப்போ வந்து சீதா கோவில்னு சொல்லியிருக்கிறாங்க, ராமர் கோவில் இடிச்சிருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீம் ஆன்டி முஸ்லீம்ங்கிற அந்த சென்டிமெண்ட்டை வந்து பாலிசியை வந்து அவங்க எடுத்து கொண்டு வராங்க. இது எதுவுமே வந்து பிஜேபிக்கு நிச்சயமாக பலனளிக்க போவதில்லைங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. இறுதியான கேள்வி, அந்த தேர்தல் பிரச்சார களத்தில் சொல்லக்கூடியது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. மத ரீதியிலான இடஒதுக்கீடை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அரசியலமைப்பை பாதுகாப்போம்னு சொல்கிறாங்க. 3 மாதத்தும் இதற்கு முன்பு இருந்துமே கூட இந்தியா கூட்டணியிலிருந்து அரசியலமைப்பை பாதுகாக்கணும்னு தான் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறீங்க. இவர் சொல்லக்கூடிய கிளைமுமே என்ன சொல்கிறாருன்னா, அம்பேத்கர் ஆகட்டும் நேரு ஆகட்டும் அதை அனுமதிக்கலை அப்படிங்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அம்பேத்கரையும் நேருவையும் அவர் துணைக்கு அழைத்துக் கொள்வார். இல்லை, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாரு. அரசியல் சாசனத்தில் அம்பேத்கரோ நேருவோ சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை திரிச்சு பேசுகிறார். மோடி ரொம்ப அதில் கெட்டிக்காரு. இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு என்பது மதத்தின் அடிப்படையில் அல்ல. என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்கவங்கள பிசின்னு தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனோ அல்லது வந்து நீங்கள் சச்சார் கமிஷனோ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வசிக்கிற முஸ்லீம்களுடைய வாழ்நிலை என்பது பல இடங்களில் தலித்துகள் வாழ்நிலையோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அவங்ககிட்ட வந்து சொத்து கிடையாது, அவங்கள்ட்ட அரசு வேலைவாய்ப்பில் அவங்க கிடையாது, உயர் பதவிகளை கிடையாது, ஏன்னா கல்வி அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ இது மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்கிற இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கும் போகணும், மைனாரிட்டிஸுக்கும் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் வழங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் மதத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க. மதத்தின் அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னா ஏன் வந்து பிசிங்கிற கேட்டகரி இருக்கிறதே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து அந்த மத வெறுப்பும் மத வன்மமும் இருக்கே தவிர, அது அரசியல் சாசனத்தின் பெயரால் அவங்க சொன்னதை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துருக்கீங்களா? மதச்சார்பின்மை என்பது நீங்கள் வந்து ஒரு செக்யூலர் பேஸ் தான், அது அரசியல் சாசனம் சொல்லிக்கக்கூடியது. இன்னொன்று கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரலிசம், இன்னொன்று எல்லா மாநிலங்களுக்கான உரிமை. நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஸோ அரசியல் சாசனத்துக்கு எதிரானவர் யார் என்று சொன்னால் நீங்கள் தான், உங்கள் ஆட்சி தான். இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஐடியாலஜி தான். உங்கள் ஐடியாலஜி எது? ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. ஆர்எஸ்எஸ் என்ன எழுதுது? 1949 ஆர்கனைசரில் அம்பேத்கர் முன்வைத்த இந்த அரசியல் சாசனம் என்பது பன்மைத்துவத்தை முன்வைக்கிறது. இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மனுஸ்மிருதி தான் வந்து இந்தியாவிற்கான வழிகாட்டும் ஒரு அரசியல் சாசனமாக இருக்க முடியுமே தவிர, இந்த அம்பேத்கர் முன்வைத்த அரசியல் சாசனம் இருக்க முடியாதுன்னு எழுதியது யார்? ஆர்எஸ்எஸ் தான் எழுதிச்சு. இன்றைக்கும் ரெக்கார்டில் இருக்குது. வேணா அதுக்கு ஏதாவது மோடி முதல்ல பதில் சொல்லட்டும், அதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்லட்டும். இல்லை அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லட்டும். ஸோ ஆர்எஸ்எஸ் சொன்ன கருத்தை உள்ளே வைத்து கொண்டே இஸ்லாமியர்களுக்கு எதிராக கம்ஃபர்டபுளாக பேசணுங்கிறதுக்காக அம்பேத்கரையும்
நேருவையும் வந்து அவர் துணைக்கு இழுக்கிறாரு. இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு மத வெறுப்பு அரசியல் தான். இந்தியாவுடைய 2ஆம் தர குடிமக்களாக இஸ்லாமியர்களை பார்க்கணும், அதன் மூலமாக இந்துக்களின் பாதுகாவலன் என்கிற அடையாளத்தை தன் மீது வந்து வைத்துக்கொள்ளணும் என்று நினைக்கிறாரு. இந்த உத்தி தேர்தலில் அவருக்கு பலனளிக்காது. நிச்சயமாக இந்துக்களே மோடியினுடைய இந்த இஸ்லாமிய வெறுப்புக்கு தண்டனை கொடுப்பாங்க. பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கை அவர் இழக்கப் போகிறார் என்பதுதான் ஜூன் 4ஆம் தேதி வருகிற விடையாக இருக்கும். மிக நன்றி உங்களுடைய நேரத்திற்கு. நன்றி.